ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலும் நாம் அனைவரும் அறிந்தபடி தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை நமது திருச்சபையின் அனைத்து தந்தையர்களுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், செபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்கு ஆயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2026 ஆண்டிலேயும் தேவன் நீர் ஆண்டவரை 5 மாதங்களை முடிக்க செய்து 6வது மாதத்தின் 3வது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளையும் ஆண்டவரே குறிப்பாக தந்தையர் தினமாய் அனுசரிக்க தேவன் நீர் பாராட்டுகிற அனைத்து கிருபைகளை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் நீர் எங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல தந்தையாய் எங்களை வழி நடத்துகிறீர், அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே இந்த ஆராதனையின் முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் மூலமாய், வாசிக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. குறிப்பாக இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் தேவன் நீர் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசனத்தை மாத்திரம் உணர தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுதி நின்று பாடல் புத்தகத்தில் 22வது பாடலை நாம் பாடுவோம். துதிசை மனமெனிதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 22வது பாடல். நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதிலேந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதிலேந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் உவந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் உவந்தளித்தாரே, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, ஏகப்பரனுன் காவலனாயிருந்தாரே, ஏகப்பரனுன் காவலனாயிருந்தாரே, சோதனை பலவாய் மேகம் போலுனை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போலுனை சூழ்ந்தாலும், சேலம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரை, சேலம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரை, தாய் தந்தை தானும் மேகமாயுனை மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாயுனை மறந்தாலும், தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன்,
சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதனாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதனாலே, துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை, இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமென்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஜெபம் செய்வோம். வானமெனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த நாளையும் ஆண்டவரே தந்தையர் தினமாய் அனுசரிக்க தேவன் நீர் பாராட்டின அனைத்து கிருபைகளை இரக்கங்களை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அனைத்து தந்தையருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை கட்டி எழுப்புகிற ஒரு தந்தையாய்,
குடும்பங்களை நேசிக்கிற ஒரு தந்தையாய், குடும்பத்தின் காரியங்களை அக்கறையோடு செயல்படுகிற ஒரு தந்தையாய் காணப்பட தேவன் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு தந்தையர்களுக்கும் தேவன் நீர் கிருபை வரங்களை அதிகமாய் தொடர்ந்து தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம், தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட தேவன் நீர் கிருபைகளை அதிகமாய் தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. குறிப்பாக தேசத்திலே காணப்படுகிற பகைகள் விரோதங்களை இனிமே நாங்கள் ஆண்டவரே பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே அந்த விரோதங்களை எல்லாம் நீக்கி போடுகிற கர்த்தர் ஆண்டவரே சமாதான உடன்படிக்கையை தேவநீர் தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்போதும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற பீகார் 100 என்கிற தரிசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற தரிசன பாதையிலே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே செயல்பட தேவநீர் கிருபைகளை அதிகமாய் தந்து எங்களை வழிநடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இப்போதும் அப்பா தேவன் இந்த பகுதியிலே ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரே கொடுத்த அந்த தேவாலயத்தை இனியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேவாலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு பாரத்தோடு ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ பிள்ளைகளுடைய பாரங்களை அறிந்த கர்த்தர் தேவநீர் மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை பிள்ளைகள் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே உம் மண்டை கிட்டி சேரவும் ரட்சிப்பின் பாதையை தெரிந்து கொள்ளவும் தேவன் நீர் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து தொடர்ந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, கொயர் ஊழியங்கள், ஆண்டவரே வாலிபர் ஐக்கியம் அனைத்து ஊழியங்களையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே அதை பொறுப்பெடுத்து நடத்துகிற பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியத்திலே ஆண்டவரே பிள்ளைகள் இன்னும் உற்சாகமாய் செயல்பட தேவன் நீர் கிருபைகளை அதிகமாய் தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையிலே ஆத்தும வளர்ச்சிகளை தேவநீர் அதிகமாய் தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே உம் மண்டை கிட்டி சேர அநேக ஆத்துமாக்களை தேவநீர் தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக திருச்சபையில் உள்ள அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் பேராய் நினைக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களாய் நினைக்கிறோம். பிள்ளைகள் அனைவரையும் தேவநீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் அனைத்தையும் தேவன் நீர் பிள்ளைகளுக்கு சந்தித்து தேவநீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த மாதம் பிள்ளைகளுக்கு தேவைகள் மிகுந்த மாதம் அப்பா. குறிப்பாக கல்வி கட்டணத்திற்கான உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீர் சந்தித்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மாறாத கிருபையின் கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காணப்படட்டும் அப்பா. இப்போதும் சுவாமி பணி செய்கிற பிள்ளைகள் உண்டு, பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, இடமாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. குறிப்பாக அரசாங்க பணிக்காக பல தேர்வுகளை எழுதி ஆண்டவரே அதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள் உண்டு. பற்பல நிலைகளிலே காணப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து மேன்மைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தொழில்களை வியாபாரங்களை தேவநீர் வர்த்திக்க செய்யுங்க. வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம் உம்முடைய வழி நடத்துதல் கூட இருக்கட்டும் அப்பா. தூர தேசத்திலே காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவநீர் எப்போதும் கூட இருக்கிறீர், பிள்ளைகளை வழி நடத்துகிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். படிக்கிற மகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே விடுமுறை நாட்களிலே மகள் விரும்பின ஆண்டவரே நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தந்ததற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் நீர் மகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி திருச்சபையில் உள்ள அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நீர் ஆண்டவரே அனைத்து தேவைகளை ஆசீர்வாதங்களை நிறைவாய்த்தாங்கப்பா. இப்போதும் ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. பிள்ளைகளுக்கு தேவன் நீர் சமாதானத்தை தந்து வழி நடத்துங்க சுவாமி.
ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே, தீய பழக்க வழக்கங்களிலே ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த பழக்க வழக்கங்களிலிருந்து தேவன் நீர் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குடும்ப வாழ்க்கையிலே நிறைவின் நன்மைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தேவன் நீர் பிள்ளைகளுக்கு நிறைவின் நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்து தேவன் நீர் வழி நடத்துங்கப்பா. குறிப்பாக வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீரத்திலே ஏற்படுகிற அனைத்து பலவீனங்களிலும் தேவன் நீர் கூட இருந்து நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன், நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவன் நீர் பிள்ளைகளை தாங்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கால்களிலே பலவீனத்தோடு காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தேவனி நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தேவனி தந்து தேவனை தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பற்பல பலவீனங்களோடு காணப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவனி நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தேவனை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இப்போதும் ஆண்டவரே, இந்த ஆராதனையின் மூலமாய் தேவநீர் எங்களோடு இடைப்படுகிற கர்த்தர், தொடர்ந்து தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய கிருபையின் கருத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவநீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய சாவாதாராய் இருப்பீர்களாக. உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் நம்முடைய கட்டளையை நீ கைக்கொள்ள மாட்டாயா என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தியினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறிந்திருக்கிற மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷம் உண்மையிலிருந்த வஸ்திரம் பழையதாய் போவதும் இல்லை, உன் கால்விக்கும் இல்லை. ஒருவன் தன் புத்தியனை சிருஷ்டிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிருஷ்டிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படுகிற அவருடைய கற்பனைகளை கை கடவாய். உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடியும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சியில்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருந்தும் செம்பு வெட்டியெடுக்கப்படத்தக்க மலையுள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோதரிப்பிக்க கடவாய். கர்த்தர் தாமே இந்த வசனை ஆசீர்வதிப்பார்.
நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 103ஆம் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராகிய அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றடமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்துங் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோளத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் சுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுவானிலை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 36 முடிய. லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 36 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் லூக்கா 9வது அதிகாரம் 27 முதல் 36 முடிய. இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன்
மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாட்களான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடே நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று நான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்திற்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர், என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள் என்பதே ஆகுமாம். கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 22ஆம் தேதி மிஸ் ஜான் கிளாடிஸ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே 22ஆம் தேதி மிஸ்டர் தீமோத்தி ஐசக், மிஸ்ஸஸ் ஷக்கினா அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 24ஆம் தேதி திருமதி ஜெருஷா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 25ஆம் தேதி திருமதி எலிசபெத் ராஜபாண்டியன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்.
ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டுக்குள் பிள்ளைகளை அழைத்து செல்கிற கர்த்தர், புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை பிள்ளைய வாழ்க்கையிலே நிறைவாய் தொடர்ந்து தந்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் மீண்டும் நினைவு கூறுகிறோம். உன் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்து அவர் சம்பத்து தேசத்தில் பெருகிற்றேன்னு சொன்னவனமாய் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தின் நன்மைகளையும் தொடர்ந்து அதிகமாய் தேவன் நீர் பிள்ளைகளுக்கு தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருமண நாளை அனுசரிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளின் குடும்பத்திற்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய ஆண்டிலே தேவநீர் தொடர்ந்து பிள்ளை வாழ்க்கையிலே சீயோனின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் தேவநீர் தந்து பிள்ளை வாழ்வை தேவநீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பெருக்கத்தின் நன்மைகளினால் பிள்ளைகளை முடிசூட்டி வழி நடத்துகிற கர்த்தர் தேவநீர் தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய திட்டங்கள், தீர்மானங்கள் பிள்ளை வாழ்க்கையிலே நிறைவேற்றி தேவன் நீர் பிள்ளையுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் எப்போதும் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கர்த்தர் தேவனீர் தொடர்ந்து நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை அனைத்து பிள்ளைகளுக்கும் தேவனீர் தொடர்ந்து தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மத்திலே ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். நமக்கு போதுமானவராயிருந்து நம்முடைய வாழ்விலே ஒரு தகப்பனை போல நம்மை நடத்துகிற கர்த்தர் எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர், நம்மை எப்போதும் நம்மை கைவிடாத கர்த்தர், ஒரு தகப்பனை போல நம்மை நடத்துகிற கர்த்தர். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம், அந்த தேவனை நாம் மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எப்படி ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பன் என்னை எல்லா நிலைகளிலும் என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஒரு வைராக்கியமான ஒரு நம்பிக்கையோடு காணப்படுகிறதோ, அதே போல ஆண்டவர் நாம் அனைவரும் அவருக்கு பிள்ளைகளாய் இருந்து நம்மை ஆண்டவர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை வழி நடத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறதல்லவா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பரம தகப்பனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நம்மை வழி நடத்துகிற கர்த்தர், நம்மை நேசிக்கிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையிலே கரிசனை உள்ள கர்த்தர். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம், அந்த தேவனை மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எப்போதும் ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் சிட்சிப்பதில்லை, ஆனால் சிட்சிக்கிற பிள்ளைகளை அந்த தகப்பன் நேசிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளிலே அநேக நேரங்களிலே ஒதுக்கப்பட்டு சிட்சிப்பை ஏற்றுக்கொள்கிறோமா? ஆண்டவர் நம்மை நேசிக்கிற கர்த்தர், ஆண்டவர் நம்மை அரவணைக்கிற கர்த்தர், ஆண்டவர் நம்மேல் நோக்கமாய் இருக்கிற கர்த்தர். அதை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்வோம். அநேக நேரம் நாம் சொல்வது உண்டு, ஆண்டவர் எனக்கு மாத்திரம் இந்த பாடுகளை வைத்திருக்கிறார், எனக்கு மாத்திரம் இந்த சோதனையை வைத்திருக்கிறார். இல்லை, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னாரே. நம்மேல் பிரியமாயிருக்கிற ஒரு தகப்பன், நம்மேல் பிரியமாய் எப்போதும் செயல்படுகிற ஒரு தகப்பன். ஏனென்றால் அவர் எப்போதும் தவறு செய்தாலும் நம்மை மன்னிக்கிற ஒரு தகப்பன். ஆகவேதான் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிற ஒரு தகப்பன். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஏனென்றால் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த பரம தகப்பனை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும், உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம், ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா,
எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த ஒரு தகப்பன், கைவிடாத ஒரு தகப்பன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் இருக்கிறார். நம்மை வழிநடத்தும்படியாய் எப்போதும் இருக்கிறார். நமக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருந்து நம்மை தோளின் மேல் சுமந்து நம்மை எப்போதும் வழி நடத்துகிற கர்த்தர், அந்த தேவனை நம் மனதார துதிப்போமா? ஏனென்றால் அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அன்பான தேவனாய், அவர் ஒரு இரட்சகராய் காணப்படுகிறார். அவர் ஒரு ஆவியானவராய் செயல்படுகிறார். காரணம் என்னவென்றால் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நிலைகளிலும் தம்முடைய பிள்ளைகளை உணர்த்தவும் பிள்ளைகளை வழிநடத்தவும் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாயிருந்து நம்மை வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறார். அந்த தேவன் நம்முடைய வாழ்வை எவனமாய் நடத்துகிறார் என்றால், எங்கேயோ பிறந்து வளர்ந்த நம்மை ஆண்டவர் இங்கு நம்மை அழைத்து வந்து நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி இருக்கிற ஒரு தகப்பன் அவர். இந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எவனமாய் இறங்குகிறார் என்றால், எவனமான சூழ்நிலையில இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னுடைய பிள்ளை நன்கு படிக்க வேண்டும், சமுதாயத்திலே முதன்மையாய் காணப்பட வேண்டும் என்ற ஏக்கம் உலக பிரகாரமாய் காணப்படுகிற ஒரு தகப்பனுக்கு இருக்கும்போது, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் நம்மை எவனமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதோ தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆவிக்குரிய தகப்பன் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போதுமானவராய், அவர் நேசிக்கிறவராய், அவர் தம்முடைய பிள்ளைகளை அரவணைக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத சூழல், ஒன்றுமில்லாத ஒரு சூழல், புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழல், நம்முடைய வாழ்க்கை தனித்து செயல்படுகிற ஒரு சூழல், அவர் நம்மை அணைத்துக் கொள்கிறார். அவர் நம்மை அணைத்துக் கொள்கிறார், நம்மை சேர்த்துக் கொள்கிறார், நம்மேல் கரிசனை வைக்கிற தகப்பன். அந்த தேவனை நாம் துதிப்போமா? பக்தன் பாடினான் அல்லவா, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே என்று சொல்லி பக்தன் பாடினான் அல்லவா. அந்த பாடலை உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன்
அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். அப்பா நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். அப்பா கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நம்முடைய வாழ்க்கையிலே கலங்காதே என்று சொல்லி நாம் சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை நடத்துகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன், அந்த தகப்பனை நாம் எப்போதும் முன்பாக வைத்து நம்முடைய வாழ்க்கை செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறாரே. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தகப்பனாய், நம்மை வழி நடத்துகிற ஒரு தகப்பனாய், நம்முடைய வாழ்க்கையிலே போதுமான ஒரு தகப்பனாய் அவர் நமக்கு காணப்படுகிறார். ஏனென்றால் அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தாங்கி நடத்துகிற ஒரு தகப்பனாய், எப்போதும் தம்முடைய பிள்ளைகளின் மேல் நினைவு கூறுகிற ஒரு தகப்பனாய், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவீனத்திலே ஒரு விடுதலை தருகிற ஒரு தகப்பனாய், ஒரு கஷ்டத்தின் நேரத்திலே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற ஒரு தகப்பனாய் அவர் காணப்படுகிறார். அவருடைய கிருபை பெரியது. ஆவிக்குரிய தகப்பனுடைய கிருபை பெரியது. உலக பிரகாரமான தகப்பன் எல்லா காரியங்களையும் செய்து கடினப்பட்டு உழைத்து எல்லா நிலைகளிலும் தன்னுடைய குடும்பத்தை எவனமாய் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு ஏக்கத்தோடு செயல்படுகிறாரோ, அதை விட ஆவிக்குரிய தகப்பன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போதுமானவராயிருக்கிறார். அந்த ஆவிக்குரிய தகப்பனுடைய கிருபையை பற்றி கொள்வோமா? பக்தன் பாடினான் அல்லவா, அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. என்னுடைய வாழ்க்கையிலே புறக்கணிக்கப்பட்ட சூழல், வேதனையான ஒரு சூழல், கடினமான ஒரு சூழல், அந்த நேரத்திலே என்னை நினைத்த கிருபை அதப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே போதுமான கிருபை நீர் எப்போதும் என்னுடைய வாழ்க்கையிலே தந்து கொண்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய், என்னை நடத்துகிற ஒரு தகப்பனாய், என் மேல் கரிசனை உள்ள ஒரு தகப்பனாய், என் மேல் அன்பு கூறுகிற ஒரு தகப்பனாய்
நீர் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறீர் என்பதை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போமா? ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, தாங்கி நடத்தும் கிருபையிது, தாழ்வில் நினைத்த கிருபையிது, தாங்கி நடத்தும் கிருபையிது, தாழ்வில் நினைத்த கிருபையிது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிது, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, என்னை நினைக்கும் கிருபையிது, என்னை நடத்தும் கிருபையிது, என்னை நினைக்கும் கிருபையிது, என்னை நடத்தும் கிருபையிது, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிது, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிது, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, தகப்பன்மார்களையும் எண்ணி ஆண்டவரை அப்பாவும் கிருபைகளால் நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே கூட இருந்து நம்முடைய வாழ்வை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படியாய் நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி நம்மை நேசித்த தகப்பன், நம்மை வழி நடத்தின ஒரு தகப்பன், அந்த தகப்பனை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு தந்த தகப்பனை எண்ணி உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்லி, எனக்கு தந்த தகப்பனை எண்ணி உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்டு, ஆண்டவரே என்னை அதிசயமாய் நடத்தின தகப்பன், என்னை அற்புதமாய் நீர் நடத்துகிறீர், என்னுடைய தகப்பனை நடத்துகிறீர் என்று சொல்லி, என்னுடைய சந்ததியை நடத்துகிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே,
கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்மை நேசிக்கிற ஒரு தந்தையாய் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வழி நடத்துகிறார், தொடர்ந்து நம்மை வழி நடத்துவார். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நீயுமே நாங்கள் துதிக்கிறோம். ஒரு தகப்பனுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து எங்களுக்கு தஞ்சமாய் இருக்கிறீர், எங்களுக்கு கோட்டையாய் காணப்படுகிறீர், எங்களுக்கு துருகமாய் காணப்படுகிறீர். ஒரு தகப்பன் எங்களுக்கு நண்பராய் காணப்படுகிறீர். அந்த தகப்பனுடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாய் தேவநீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். குறைவில்லாமல் நம்மை நடத்துகிற ஒரு தகப்பன், ஆண்டவருடைய வார்த்தை நம்மை எப்போதும் குறைவற்றதாய் நம்முடைய வாழ்வை நடத்துகிறதாய் இருக்கிறது, நம்முடைய வாழ்வை நிறைவாய் நடத்துகிறதாய் இருக்கிறது. அந்த வார்த்தைக்காய் காத்திருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சாமி உம்முடைய சத்தியத்திற்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் ஒரு தகப்பனாய், ஒரு தஞ்சமாயிருந்து, கோட்டையாயிருந்து, ஒரு நண்பராயிருந்து ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் சிந்தித்து உம் அண்டை கிட்டி சேர தேவனீர் கிருபை தாங்க. அடியனை தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே தேவன் நீர் ஆண்டவரே அடியனுடைய வாயிலே வார்த்தையை தந்து தேவனை தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நின்றவனமாக பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்ததான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே அப்பா, நாங்கள் இந்த மாதத்திற்கான ஜெப குறிப்புக்காக வந்துள்ளோம் சுவாமி. கர்த்தாக விசேஷமாக நீர் இந்த நாளிலே அப்பா ஐஎம்எம் மூலியமாக செய்யப்படுகிற ஊழியருக்காக வருகிறோம் சுவாமி. 21 மாநிலங்களிலே 50 இன மக்கள் மத்தியிலே பணியாற்றும் 1300 ஐஎம்எம் மிஷினரிகளுக்காக ஜெபிக்க வந்துள்ளோம் சுவாமி. கர்த்தாவே விசேஷமாக அவர்களை விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புங்க ராஜா. இந்த மிஷினரிகள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் எங்களுக்கு சொந்தமாக்கி தாங்க ராஜா. பிள்ளைகளை ஒருவித விசேஷித்த ஆவி அவர்களை நிரப்பி அக்கினி சுவாலையால் நிரப்புங்க சுவாமி. கர்த்தாவே அவர்கள் செல்கிற ஊழியங்களுக்கு செல்கிற ஒவ்வொரு கிராமங்களையும் சந்திக்கும் போது அந்த ஊர் தலைவர்களின் கண்களிலே கிருபை கிடைக்க உதவி செய்யுங்க ராஜா. அவர்கள் உண்ணுகிற உணவுகளை ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. அவர்கள் வாயிலே தேவ வார்த்தைகளை வைங்க ராஜா. ஒருபோதும்
பிசகான வார்த்தைகள் வாயில் வராதவாறு வாய்க்கு காவல் வைங்க சுவாமி கர்த்தாவே. பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வலை விரித்து திரிகிறான் சுவாமி. பிள்ளைகள் ஒருபோதும் அவர்கள் வலையில் விழாதவாறு பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா, ஆதி நாட்களே சூசனா பட்டணத்தில் நிகழ்த்தியதை போல ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை சந்திக்க பலன் கொடுங்க ராஜா. அநேக நாட்கள் இந்த பணித்தலங்களே பணி செய்து எனக்கு அறுவடை இல்லையே என்று என்கிற மிஷினரிகள் உண்டு ராஜா. இந்த வேளையிலே அவர்களுக்கு நீர் நல்ல ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்த வல்லமை கொடுங்க ராஜா. வல்லமை இறங்கட்டு சுவாமி கர்த்தாவே. இந்த அற்புத அடையாளங்களை நிகழ்த்துங்க சுவாமி கர்த்தாவே. அதன் மூலமாக அந்த மக்கள் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி கர்த்தாவே. இருளிலே நடமாடுகிற பிள்ளைகளுக்கு இயேசு என்கிற பெரிய வெளிச்சத்தை காண்பீங்க சுவாமி. அப்படியாய் நீர் அந்த 50 என மக்களை சந்திக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. விசேஷமாக மால்தோ என மக்களை சந்தித்து வருகிறீர் ராஜா. இதே போல ஒவ்வொரு கூட்டம் மக்களையும் சந்திங்க ராஜா. அவர்கள் விடுதலை பெறட்டும் சுவாமி. அதற்காகவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இம்மாத ஐஎம்எம் மிஷினரி ஒடிசா பணித்தளத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. அந்த பணித்தளத்திலே சட்டிக்குடா என்ற இடத்தில் ஊழியம் செய்கிற மிஷினரி கிஷோர் நாயக் அவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகள் ஊழியங்களுக்கு போகும்போதும் வரும்போதும் தெய்வீக பிரசன்னம் அவர்களுக்கு முன்பாக முன்னும் சென்று அவர்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் சுவாமி கர்த்தாவே. அவர்கள் மூலமாக ஒரு கூட்டம் ஆத்மாக சந்திக்கப்படட்டும் சுவாமி. விசேஷமாக அந்த சட்டிக்குடா பகுதியிலே இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வாலிப பிள்ளைகளை கொண்டு அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ராஜா. இந்த பிள்ளைகள் ஒரு முன்மாதிரியாக நடக்கட்டும் சுவாமி. நடக்கிற பாதையை சொல்லித்தாங்க சுவாமி. வீணான சிந்தனைகளுக்கு பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து பிள்ளைகள் நல்வழியில் நடக்க வேண்டும் சுவாமி. இவர்கள் நடக்கிற நல்ல ஒழுக்கத்தை பார்த்து அந்த குடும்பம் முழுவதுமா ரட்சிப்புக்குள் வரட்டும் சுவாமி. இவருடைய நண்பர்கள் ரட்சிப்புக்குள் வரட்டும். அந்த முழு கிராமமே ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. விசேஷமாக ஒவ்வொரு வாலிபரை நீ சந்திக்க போயிருந்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இம்மாத மால்தோ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஜார்க்கண்டிலே இருக்கிற சாப்பா மிஷன் பள்ளியின் மேலாளர் அருள் திரு மாமாங் கொன்மை அவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த மேலாளர் மூலமாக அநேக அற்புதங்களை செய்யுங்க ராஜா. அப்போ அதே போல தலைமை ஆசிரியர் டேனியல் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம் மற்றும் ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இவர்களை எல்லாம் கொண்டு நீர் விசேஷ ஞானத்தினால் நிரப்புங்க ராஜா. இவர்கள் மூலமாக அங்கே பாடம் சொல்லி கொடுக்கும் போது இயேசுவின் அன்பை அவர்கள் உணரட்டும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளையும் இயேசுவின் அன்பை உணர்ந்து தங்களுடைய இலக்கை அடைய பலன் கொடுங்க ராஜா. இந்த பிள்ளைகள் எல்லாம் வருங்காலத்தில் மிஷினரிகளாக எழும்ப வேண்டும் சுவாமி கர்த்தாவே. அப்பா, இவருடைய இலக்கை அடைய நீர் கிருபை செய்யுங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல ஒழுக்கத்தை கொடுங்க ராஜா. இதன் மூலமாக இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் சந்திக்கப்படட்டும் சுவாமி. பெரிய அறுவடையை வரும் நாட்களிலே கொடுக்க போகிற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ரோகினா இங்கு படிக்கும் எஸ்தர் பகாடின், ரோகினா பகாடின் ஆகியோர்களுடைய எதிர்கால ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க ராஜா. 2 பிள்ளைகளுடைய எதிர்காலமும் அப்பா விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பி அவர்கள் என்ன பதவிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த தரிசனங்கள் நிறைவேற நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா, இம்மாத மக்கள் இனம் 72,65,000 மக்கள் தொகை அடைய வேண்டும் சுவாமி. 7% கிறிஸ்தவர்களை கண்டடைய வேண்டும் சுவாமி கர்த்தாவே. இந்த இலக்கை அடைய தேவன் அநேக மக்களிடையே நீர் பேசுங்க ராஜா. நீரே முன்பாக சென்று பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த 72,65,000 மக்கள் தொகையையும் 7% கிறிஸ்தவர்களையும் கண்டடைய பலன் கொடுங்க ராஜா. 201 ECI திருச்சபைகளும் மாதிகா மக்களினத்திற்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் தங்கள் சொந்த உறவினர்களை சந்தித்து அவர்களை நம்முடைய இயேசுவின் மந்தையில் சேர்க்க அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறதுக்காகவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. விசேஷமாக நம்முடைய சபையின் மூலமாக 2016ஆம் ஆண்டிலே ஒடிசா மாநிலத்திலே பிப்ரவரி 5ஆம் தேதி திறக்கப்பட்ட சபைக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த சபையிலே 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன சுவாமி. அநேக ஆத்துமாக்கள் வந்து சேர வேண்டும் சுவாமி கர்த்தாவே. ஊழிய செய்கிற ஊழியக்காரை அக்கினி சுவாலையாக மாற்றுங்க. அவருடைய வேத வசனம் ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரியை செய்யட்டும் ஐயா. அந்த மலை பிரதேசங்களை வாழ்கிற ஒவ்வொரு மக்களையும் சந்திங்க ராஜா. வரும் நாட்களே நாங்கள் கேள்விப்பட வேண்டும் சுவாமி. இந்த சபையின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஆலயத்திற்கு அநேக பிள்ளைகள் அறுவடையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வரும் நாட்களில் இயேசுவின் பணியில் இவர்களெல்லாம் சேர்வார்கள் என்று இலக்கை அடைய நீர் கிருபை போறதுக்காகவே எல்லா ஜெப குறிப்பை நீர் ஏற்று அதற்கேற்ற பலனை கொடுக்க போறதுக்காகவே துதிக்கிறோம். தாங்குங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 234வது பாடலை நாம் பாடுவோம். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் என்ற பாடலை நாம் இருந்தவனமாகவே நாம் பாடுவோம். பாடல் எண் 234வது பாடல். அப்பா,
நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் அன்றோ, நீரே என் ஜீவன் அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்த நாட்டுக்குட்டி, நான் உந்த நாட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவநீருற்று நீர்தானே, ஜீவநீருற்று நீர்தானே, உன்மேல் நான் தாகம் கொண்டேன், உன்மேல் நான் தாகம் கொண்டேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த ஞாயிறு தந்தையர் தினமாய் அனுசரிக்க ஆண்டவர் இந்த 2026வது ஆண்டிலே நமக்கு கொடுத்த கிருபைகளை, ஸ்லாக்கியத்தை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். குறிப்பாக நமது திருச்சபையின் அனைத்து தந்தையருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் இன்னும் தம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்புவது மாத்திரமல்ல, நமது திருச்சபைக்கும் தேசத்திற்கும் ஒரு மிகுந்த ஒரு எழுப்புதலை எழுப்புகிற ஒரு தந்தையாய் காணப்பட ஆண்டவர் தொடர்ந்து அருள் புரிவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிற வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு தந்தையுடைய நற்குணங்கள் எவனமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து சுருக்கமாக ஒரு 5 காரியத்தை 5 வார்த்தை வசனத்தின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல தந்தையை தந்து நம்முடைய வாழ்வை ஆளாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து நன்மைகளையும் குறைவில்லாமல் நமக்கு தந்து இந்த உலக வாழ்க்கையிலே நிறைவுபடுத்துகிற ஒரு தந்தை. அந்த தந்தை நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கும் ஒரு தந்தை. அந்த தந்தை நம்முடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்கிறது என்றால், தம்முடைய பிள்ளைகளிடத்திலே, சந்ததியிடத்திலே அன்பை எதிர்பார்க்கிறது. ஏன் என்றால் அநேக சூழ்நிலைகளிலே இந்த வாழ்க்கை என்பது அநேக நேரங்களிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு ரொட்டேஷ்னல் லைஃப், சரிங்களா? அந்த ரொட்டேஷ்னல் லைஃப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையானது நாம், நம்முடைய சந்ததி,
என்னுடைய தந்தை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரியம், முற்றுமற்றமாக நாம் சுற்றி பார்ப்போமே ஆனால் எதை எதிர்பார்க்கிறது என்றால் அந்த அன்பு. ரொம்ப முக்கியமான காரியம். குறிப்பாக ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறது, அந்த பிள்ளை நாம் விளையாடுவதற்காக அந்த பிள்ளையை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம். சுமந்து கொண்டிருக்கிற ஒரு தாய் முதலாவது அந்த பிள்ளையை என்ன செய்கிறாள் என்றால், ஒரு ஹைட்டாக இருக்கிற ஒரு மதில் மேலே உட்கார வைத்து அந்த பிள்ளையை என்ன பண்ணுகிறாள், விளையாட்டு காட்டுகிறாள். அந்த தாய் காட்டுகிற அந்த விளையாட்டு அந்த பிள்ளைக்கு சந்தோஷமாய் தான் இருக்கிறது, ஆர்வமாய் தான் இருக்கிறது, ஏற்புடையதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இறங்குகிற ஒரு தாயாவும் அந்த காரியம் அந்த பிள்ளைக்கு காணப்படுகிறது, ஒரு நேசிக்கிற ஒரு தாயாவும் காணப்படுகிறது. ஆனால் அதே நேரம் தந்தையிடத்திலேயும் அது காணப்படுகிறது. ஆனால் அந்த பிள்ளை தாயை பார்க்கும் பொழுது, திடீரென்று அந்த பிள்ளையை அழைக்கும் பொழுது, மேலிருந்து வா என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த பிள்ளை வருமா என்று சொல்லி நன்கு நாம் அறிந்து பார்ப்போமே. ஆனால் திடீர்னு அந்த பிள்ளை என்ன பண்ணாது, மேலிருந்து கீழே குதிக்க கொஞ்சம் யோசிக்கும். சற்று தள்ளி தந்தை வா என்று சொல்லி கூப்பிடும் போது எப்படி இருக்கும், டக்குன்னு என்ன பண்ணிடும், குதிச்சிரும். கொஞ்சம் யோசிக்கிறோமா ஏன் என்று சொல்லி. நிறைய நேரம் அந்த தந்தையுடைய வாழ்க்கையில் அநேக சுமைகள் உண்டு, சரிங்களா? நன்மையான சுமைகளும் உண்டு, மற்ற அனைத்து சுமைகளும் உண்டுங்க. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கிற தந்தையாய் எவனமாய் நம்மை ஆளாக்கினார்கள், நம்மை எவனமாய் நடத்தினார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பா ஒன்றுமில்லாத சூழல், வேதனையான சூழல், போராட்டம் மிகுந்த சூழல், கஷ்டம் மிகுந்த சூழல். யோசிக்கிறோமா? நம்மை படிக்க வைத்து, நம்மை ஆளாக்கி, நம்மை எவனமாய் பார்த்து ரசிக்கிற ஒரு தந்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளமாய் இந்த உலக பிரகாரமான காணப்படுகிற ஒரு தந்தைக்கே இவ்வளவு ஆசையும் இவ்வளவு காரியமும் இருக்கும்போது, ஆவிக்குரிய தந்தைக்கு இன்னும் எவனமாய் காணப்படும், இன்னும் எவ்வளவு அதிகமாய் காணப்படும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தந்தை எவனமாய் நம் உலக பிரகாரமான தந்தைக்கு காணப்படுகிற நிலையை உணர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் வாசிக்கும் பொழுது, யாராவது ஒருவர் வாசியுங்கள். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், வாசிக்கும் பொழுது சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். ஒரு ஆவிக்குரிய தந்தை இந்த உலகத்திற்கு உணர்த்தும் போது எவனமாய் சொல்லுகிறார், அவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் எப்படி இருக்கிறார், கிருபை மிகுந்த தேவன், கிருபை மிகுந்த தேவன். ஆண்டவர் ஒரு நல்ல தந்தையாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார். சற்று நாம் சிந்திப்போமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாடினோம் அல்லவா, அப்பா உம்முடைய கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, தாங்கி நடத்தும் கிருபை இது என்று சொல்லி நாம் பாடினோம். தயவாய் காக்கும் கிருபை இது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த உலக பிரகாரமான தந்தை நம்மை நடத்துகிற ஒரு தந்தை, தோளின் மேல் சுமந்து நம்மை நடத்துகிற ஒரு தந்தை, பரம தந்தை என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் அவர் நல்லவரும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார். எப்படி இருக்கிறார்? கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் போது எவனமான தந்தையாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார் என்றால், முதலாவது நாம் பார்ப்போமே ஆனால் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எவனமான ஒரு தந்தையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வாசியுங்கள். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிறது வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. தேசத்திலே பிரவேசிக்க
மறுத்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கை எவனமான வாழ்க்கை? ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்த தேவன். முதலாவது பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவனமான ஒரு தந்தையாய் காணப்படுகிறார் என்றால், இந்த உலக பிரகாரமான தந்தைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையும் அதுதான். அவர் சுமக்கிற தந்தையாய் இருக்கிறார். எவனமான தந்தை? சுமக்கிற தந்தை, தம்முடைய பிள்ளைகளை சுமக்கும் தந்தை. எப்படிப்பட்ட நேரம் தெரியுங்களா? ஒரு மழை நேரம், நல்லா நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தகப்பன் என்ன பண்ணுறாரு? சாதாரண ஒரு ஸ்லிப்பர் போட்டுட்டு நடந்துட்டு வராரு. பிள்ளை எப்படி இருக்கு? நல்ல அருமையான ஷூ போட்டு, சின்ன குழந்தை அருமையான ஒரு ஷூ போட்டுட்டு இருக்கு. அந்த அப்பா என்ன பண்ணுறாரு? தோளில் தூக்கி சுமந்துட்டு அந்த சேறு சகதியெல்லாம் பொருட்படுத்தாமல் தூக்கிட்டு போவார். பார்த்தீங்களா? அந்த அனுபவங்க. பரம தந்தை அவனமாய் நம்மை நடத்துகிறார். உலக பிரகாரமான தந்தையும் சற்று நாம் நம்முடைய தகப்பன்மாரை சிந்திப்போமே ஆனால், நம்மையும் அவனமாய் நடத்தினதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அப்பா எப்படி இருந்தாங்க யோசிக்கிறோமா? சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மை ஆளாக்கி நம்மை வழி நடத்தி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடம் பிடிச்சிருக்கோம். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? நிறைய நேரம் ஒரு கடையில் நின்னா இந்த பொருள் எனக்கு வேணும், அதுக்கு பதில் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மருத்துவம் என்ன? தூக்கி தோளில் போட்டால் அந்த பிள்ளைக்கு அடுத்த ஒரு சிரிப்பு வரும். எங்கேருந்து தான் வரும் தெரியாது. உண்டா இல்லையாங்க? எதற்காக சொல்லுகிறேன் தெரியுங்களா? கஷ்டமான நேரம், வேதனையான நேரம், போராட்டமான நேரம், பாரம் மிகுந்த நேரம். அப்பாக்கே பாரம் எப்படி இருக்குதான்? அதிகமாக இருக்குது. ஆனால் நல்ல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களாங்க? ஒரு தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெளியே என்ன பண்ண மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தெரியப்படுத்துகிற ஒரு மனநிலை இருக்காது. தனக்குள்ளேயே வைத்து என்ன பண்ணுவார்? அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தந்தைமார்களுடைய காரியங்கள் அவனமாய் தான் இருக்கிறார். நம்முடைய பரம தந்தை நம்மை அவனமாய் தான் நம்மை நடத்துகிறார். அவர் எவனமாய் இருக்கிறார் என்றால், எவனமாய் நம்மை நடத்தின தேவன். இவ்விடத்திற்கு நம்மை அழைத்து வந்தது. எப்படி நம்மை அழைத்து வந்தார் யோசிக்கிறோமா? கொஞ்சம் நம்ம அப்பா அம்மாட்டெல்லாம் போய் கேட்டோம்னா தெரியும். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை, எப்படி அவர்கள் படித்த வாழ்க்கை, எங்கிருந்து அவர்கள் எங்கு வந்து எவனமாய் நம்மை ஆளாக்கி நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி நம்மை அழகுபடுத்தின ஒரு வாழ்க்கை. அதே போல பரம தந்தை நம்மை அழகுபடுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவனமாய் என்றால் நம்மை சுமக்கிற தகப்பனாய், சுமக்கும் தந்தையாய் நம்முடைய வாழ்விலே காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுமக்கிற தந்தை, நம்மை சுமக்கிற தந்தை. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தகப்பனுடைய நற்குணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் என்ன பண்ணுவாயாக? அறிந்து கொள்வாயாக. ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்தது, ஒரு தந்தை சுமக்கிற தந்தைகிட்ட அடுத்த காணப்படுகிற குணம் என்ன தெரியுங்களாங்க? சிட்சிக்கிற குணம். ரொம்ப முக்கியம். அன்பும் இருக்கணும், அடியும் இருக்கணும். ரொம்ப அருமையான ஒரு வசனம். பெரம்பை கையாடாதவன் தன் மகனை சிநேகிக்கிறான் இல்லை, சரிங்களா, பகைக்கிறான். அந்த நேரம் தான் நம்மளை பார்த்து கேட்கும், ஏன்பா இப்படி அடிக்கிறீங்க, என்ன ஏன் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க. அநேக சூழ்நிலையில் பரம தந்தை நாம் வழி தவறி போகும் பொழுது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களாங்க? நம்முடைய உள் மனசாட்சியிலே உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுங்களா? வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை, ஒரு தந்தையின் சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த தந்தை நமக்கு உணர்த்தினாலும், நமக்கு சிந்தித்தாலும்,
அநேக நேரங்களில் நம்ம போற வழி கரெக்டான்னு தெரியாது. அதை போய் சேர்ந்து சில காரியத்தை அனுபவிக்கும் போது தான் யோசிப்போம், இது நாம் பண்ணது தப்பு போல இருக்கு, இது தவறு போல இருக்கு. இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? ஒரு தந்தை எவனமாய் காணப்பட வேண்டும் என்றால் சிட்சிக்கிற தந்தையாய் இருக்கணும், சிட்சிக்கிற தந்தையாய் இருக்கணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவ்விடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை என்ன பண்ணுகிறார்? சிட்சிக்கிறார். எவ்விடத்தில் நேசிக்கிறாரோ, ரொம்ப முக்கியங்க. எல்லாரையும் என்ன பண்ண முடியாது? அடிக்க, சிட்சிக்க. உண்மையா இல்லையா? அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட திட்டா, அதுவும் 2 பேர் முன்னாடி வச்சு திட்டா யோசிக்கிறோமா? உண்மையா தப்பா? பொய்யா சொல்றனா? இல்லையல்ல, உண்மைதானே? ஹல்லேலூயா. ஐயோ, ஹல்லேலூயா. யோசிச்சு சொல்ற மாதிரி சொல்றோம்ல. இந்த காலத்து பிள்ளைங்கிட்ட திடீர்னு ஒரு 2 பேர் முன்னாடி வச்சு நம்ம ஏதாவது ஒரு 2 வார்த்தை கோபமா சொல்லிட்டா, திருப்பி அந்த பிள்ளைங்க அந்த நபருக்கு முன்னாடி கூட நம்ம கூப்பிட்டா என்ன பண்ணாது? வராது. ஏன்னா அவங்க முன்னாடி வச்சு என்ன பண்ணிட்டீங்க? திட்டிட்டீங்க. ஆனா அந்த பிள்ளை அந்த நேரம் யோசிக்கிறது இல்லைங்க, எதற்காக என்னுடைய அப்பா என்னுடைய பரம தந்தை என்னை திட்டுறாருன்னு சொல்லிட்டு. இதே போலதான் சிட்சிக்கிற ஒரு தந்தை யார்? சவுலை சிட்சித்தார். முள்ளில் உதைப்பது உனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல? ரொம்ப கடினமான ஒரு காரியம், ரொம்ப கடினமான ஒரு காரியம். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவுமா இருந்த யோபுவை ஆண்டவர் என்ன பண்ணினார்? பரம தந்தை சிட்சித்தார். இந்த உலக பிரகாரமான தந்தையும் சிட்சிக்கணும்ல, யோசிக்கிறோமா? ஆனா நிறைய நேரம் ஆண்டவர் இங்க சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களாங்க? வெறும் சிட்சின்னு சொல்லல, சிட்சிக்கிற தந்தைன்னு சொல்லல. எந்த பிள்ளைகிட்ட அன்பு அதிகமா இருக்கோ அந்த பிள்ளையை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்முடைய அப்பா நம்முடைய அம்மா நம்மளை ரொம்ப அடிச்சாங்களா, ரொம்ப சந்தோஷம்னு எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி ரொம்ப சந்தோஷம்னு இப்போ யோசிப்பேன், அன்னைக்கு என்னை இப்படி அடித்தனால தான் நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி இப்படி நிற்கிறேன். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பல அடிகளை வாங்கி பல திட்ட வாங்கி, என்னுடைய தங்கையை விட நான் அதிக திட்டு வாங்கி உங்கள் முன்பாக நிற்கிறேன். அப்பெல்லாம் யோசித்த நாட்கள் உண்டு, என்னுடைய அப்பா எதற்காக சும்மா என்னை மட்டும் அடிக்கிறாங்க. அதோடைய அர்த்தம் இப்போ தான் புரியுது. என்னை ஆளாக்கும்படி எவ்வளவு கடினப்பட்ட நாட்கள், ஒன்றும் இல்லாமல் இருந்த சூழல், வேதனையோடு இருந்த சூழல், கஷ்டத்தோடு இருந்த சூழல், கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமான தந்தை நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு கரிசனை இருக்குமே, ஆனால் ஆவிக்குரிய தந்தை நம்மை சிட்சிப்பதற்கு நம்முடைய வாழ்வை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தந்தைக்கு நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்வை நல்வழியிலே நடத்துவதற்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் நம்மை வழி நடத்துகிற ஒரு தந்தையாய் காணப்படுகிறார். ஏனென்றால் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், நாம் அன்பு கூறவில்லை. வேதம் அதுதான் சொல்லுகிறது. உலக பிரகாரமான தந்தையை குறித்து சொல்லுகும் பொழுது அன்பான பிள்ளையின் மேல் சிட்சிக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய தந்தை சொல்லும் பொழுது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சிட்சிக்கிற ஒரு தந்தை. இதை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 12:7, எபிரேயர் 12:7. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை எப்படி நடத்துகிறார்? பிள்ளைகளாய் எண்ணி நடத்துகிறார். சிட்சைகளை நீங்கள் சகிக்கிற பிள்ளைகளா இருந்தோமே ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிறாரா? பிள்ளைகளா நம்மளை நடத்துறாரு. மனுஷன் என்ன வேணா சொல்லட்டுங்க, எவ்வளவு பொய்யான வார்த்தையோட நம்ம மேல போட்டு நம்முடைய வாழ்க்கையை அலக்களிக்கட்டும், ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடையவன். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார்லவா, ஞான ஸ்நானம் பெற்ற பொழுது நீ மிகவும் பிரியமானவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே
அதை கேட்ட அடுத்த நொடியில தான் ஆண்டவருக்கு என்ன வந்துச்சுங்க? சோதனைன்றது வந்துச்சு. உடனே மலையின் மேல ஏறினார், பல சிக்ஷையை தாங்கினார், பரம தகப்பனுடைய சிக்ஷையை சகித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தகப்பனுடைய நற்குணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சுமக்கும் தந்தையாய், இரண்டாவது சிக்ஷிக்கிற ஒரு தந்தையாய், மூன்றாவது பார்க்கும் பொழுது நாம் வாசிக்க கேட்ட மாறி மாறி வேதமாக வாசிக்கப்பட்ட சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்ணுகிறார்? இறங்குகிறார். மூன்றாவது தகப்பனுடைய நற்குணம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இறங்கும் தந்தையாய். யோசிக்கிறோமா? 10 நாள் கேட்கும் பிள்ளை, இந்த காரியம் அப்பா எனக்கு வேணும், இப்போதே வேணும். டெய்லி வேலை முடிச்சுட்டு வரும்போது பிள்ளையுடைய தொந்தரவு எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ள பேகை கூட வைக்க விடாது. உண்டா இல்லையா? நான் அதெல்லாம் செஞ்சிருக்கேன். எதற்காக சொல்றேன் தெரியுங்களா? பேகை கூட வைக்க விடாது. நான் கேட்டதை வாங்கிட்டு வந்தீங்களாப்பா? அம்மா வாங்கிட்டு வந்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல. அந்த பிள்ளைக்கு அந்த பொருளை, ஒரு பொருளை வாங்கி கொடுத்த அடுத்த நொடியில் அந்த பிள்ளைக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, நற்குணம் என்று சொல்லுகிறார். இறங்குகிற தந்தை, இறங்குகிற தந்தை. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்ணுகிறாராம்? இறங்குகிறார். யார் அவருக்கு பயந்திருக்கிறார்களோ, ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த பரம தகப்பன் நமக்கு என்ன பண்ணுகிறார்? நம்மேல் இரக்கம் வைக்கிறார், நம்மேல் இரக்கம் வைக்கிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார். வாசியுங்கள் 30ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசியுங்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18-19. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி இறங்கியிருப்பார். கர்த்தர் நீ செய்கிற தேவன், கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நீ கூப்பிட்ட உடனே உனக்கு இறங்கும் தந்தையாய் செயல்படுவார். நீ கூப்பிட்ட உடனே உனக்கு இறங்குவார். ஆகவேதான் தானியேலுடைய கூப்பிடுதலை கேட்கிறதற்கு முன்பதாகவே என்ன பண்ணினார்? சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் ஒரு தீங்கு தன்னுடைய பிள்ளைக்கு அணுகக்கூடாது. ஒரு தீங்கும் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன பண்ணக்கூடாது? அணுகக்கூடாது. இறங்கும் தந்தை, இறங்கும் தந்தை, தம்முடைய பிள்ளைக்கு இறங்கும் தந்தை. நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, இளைய குமாரனுடைய வாழ்க்கை. வாசிப்போமா? வாசியுங்கள். 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்கு நாம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு தந்தை தெரியுமா? மன்னிக்கிற தந்தை. நான்காவதாக மன்னிக்கிற தந்தை. நம்ம ஒரு தவறு செஞ்சோன்னா அந்த தவறை திருப்பி திருப்பி சொல்லுகிற தந்தை அல்லங்க, பரம தந்தை. அந்த பரம தந்தை என்ன சொல்றா தெரியுங்களா? நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டேன்றாரு. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய சரீர பிரகாரமான ஒரு தகப்பனும் மன்னிக்கிற தந்தையா இருக்கணும். அவர் சொல்கிறார், அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிற கடவுள், மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிற கடவுள். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிற ஒரு அனுபவம். அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திப்போமே ஆனால், தன்னுடைய வாழ்க்கையில உள்ள காரியத்தை எல்லாவற்றையும் தன்னுடைய தகப்பனார்கிட்ட இருந்து வாங்கி
முழுமையான சொத்தை சம்பத்தை அழித்து போய் மீண்டும் எப்படி வராரு? எம்டியா வராருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மைதானே? எம்டியா தானே வராரு. நான் மட்டும்தான் வரேன்ப்பா, நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்கன்னா சரி, நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்கன்னா சரி. எம்டியா வராரு. ஆனா அந்த அப்பா விட்டாரா? சரீர பிரகாரமான தந்தையே தூரத்துல பார்த்தாரு, ஓடி போனாரு, கட்டி கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய தந்தை நம்மை பார்த்து அரவணைக்கிற கர்த்தர், நம்மை பார்த்து அரவணைக்கிற கர்த்தர், அவர் மன்னிக்கிற கர்த்தர். தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அவர் மன்னிக்கிற தந்தையாய் இருக்கிறார். அந்த பிள்ளையை அணைத்து கொண்டார். அணைத்து கொண்டது மாத்திரமல்ல, கூட பிறந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறி வைத்தார். ஏன்னா வீட்டில் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு தானா திருப்பி வரான். அவனுக்கு இவ்வளோ காரியத்தை, ராஜ வஸ்திரத்தெல்லாம் அணிவிச்சு எல்லா காரியத்தையும் செரிச்சு என்ன பண்ணுங்கன்னு சொல்றாரே, இது எந்த ஊர்ல நியாயமா இருக்கு? இது நியாயமா? யோசிக்கிறோமா? ஆனா ஆண்டவருக்கு அது நியாயமா இருந்துச்சு. ஏன்னா பிள்ளை எப்படி வந்துச்சு? மனம் திரும்பி வந்துச்சுங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் எப்படி இருக்கும்? மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். மன்னிக்கிற ஒரு தந்தை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமான தந்தையும் எவனமாய் இருக்கிறார் என்றால் மன்னிக்கிற ஒரு தந்தையாய் இந்த உலகத்திலே காணப்படுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, மன்னிக்கிறதற்கு ஆண்டவர் எவனமாய் காணப்படுகிறார், தயையை பெருத்திருக்கிறார். வாசியுங்கள் மீகா 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். மீகா 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு? கோபம் வைக்க மாட்டார், நம்மேல் வைக்க மாட்டார். அதே போல சரீர பிரகாரமான ஒரு தந்தையும் சிட்சித்தாலும் அந்த நேரம் சிட்சையோடு முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. திருப்பி என்னுடைய பிள்ளை அந்த வழிக்கு போகக்கூடாது, அவ்வளவுதான் கதை. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவனமாய் நம்மை நடத்துகிறார் என்றால் மன்னிக்கிற தந்தையாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் உணர்த்துகிற காரியமும் அதை தான் உணர்த்துகிறார். கடைசியாய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவனமாய் இருக்கிறார் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 3:22. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரர், உமேல் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது பரமதந்தைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உரையாடலை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கு ஆண்டவர் இதிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற அனுபவம் என்ன என்று சொல்லி பார்ப்போமேயானால், தந்தையின் நற்குணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தந்தை சுமக்கிற தந்தையாய் மாத்திரமல்ல, சிக்ஷிக்கிற தந்தையாய் மாத்திரமல்ல, இறங்குகிற தந்தையாய் மாத்திரமல்ல, மன்னிக்கிற தந்தையாய் மாத்திரமல்ல, கடைசியாய் சொல்லுகிறார் நேசிக்கிற ஒரு தந்தை. நேசிக்கிற ஒரு தந்தை எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலையும் அந்த பிள்ளையை அடிச்சா அந்த பிள்ளையை தான் நேசிக்கிறார். யோசிக்கிறோமா? அந்த பிள்ளை அந்த நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அடித்த பிறகு கொஞ்சம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு ஒதுங்கி கொஞ்சம் போகும். உண்மைதான், உண்மைதான். ஆனால் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பிள்ளை தாங்க நம்ம இடத்துல வந்து, அப்பா எனக்கு இதை வாங்கி தரீங்களா, உண்டா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா வரீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குற அந்த பிள்ளை அதுதாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கடைசியாய் எவ்வனமான ஒரு நற்குணம் நிறைந்த ஒரு தந்தை, நேசிக்கிற ஒரு தந்தை.
நேசிக்கிற ஒரு தந்தை. வாசிப்போமா? இங்கு நாம் பார்க்கும் பொழுது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், இவர் என்னுடைய நேசகுமாரர், இவ்விடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் போதும் மகிமையும் பெற்றபோது. நேசிக்கிற ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகள் மகிமை பெறும்படியாய் செய்கிறது. நேசிக்கிற ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளை மேன்மை அடைய செய்கிறது, மேன்மை அடைய செய்கிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள், முடித்து விடுகிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் மேல் அங்கு தகன பலியாகிடு என்று சொல்லாரு. என்ன சொல்றாரு? எப்படி சொல்றாரு? உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும். நேசிக்கிற பிள்ளையை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். ஆண்டவர் உண்மையாவே அங்க பலியிடும்படியா ஒப்பு கொடுக்க சொன்னாரா? இல்ல, ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், தூக்கிட்டான். ஆபிரகாம் பிள்ளைய பலியிடுறதுக்கு தூக்கிட்டான். நம்ம அனைவருக்கும் தெரிந்த காரியம்தான். ஆனா கடைசி நேரத்தில் என்ன சொன்னாரு? பிள்ளையாண்டான் மேல் கையப்படாத. அங்க விசுவாசம் எவனமாய் நிறைவு பெறுகிறது. பிள்ளைக்கு பதிலாய் ஒரு ஆட்டை பார்த்தார். அந்த ஆட்டை தகன பலியாயிட்டு அங்கு வந்தார். இன்னைக்கு அந்த பிள்ளை தான் கேட்குதுங்க, போகும்போது மலையின் மேலே ஏறும்போது, அப்பா ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலுங்க. அடிக்கடி அந்த அனுபவத்தை நான் சிந்திப்பேன். அடிக்கடி அந்த அனுபவம் என்னுடைய மனதில் அப்பப்போ வரும் எனக்கு. அந்த பிள்ளை கேட்குற ஒரு அனுபவம், அப்பா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம், விறகு எடுத்துகிட்டு போகிறோம், தீவட்டி எடுத்துகிட்டு போகிறோம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே போயாச்சு, பலியிட என்ன இல்லைப்பா, என்ன இல்லை. அந்த அனுபவம் ஒரு தந்தை அனுபவிக்கும் போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்குறீங்களா? ஒரு பிள்ளையே கேட்குது, அந்த பிள்ளை தான் அந்த ஆடு, போகும்போது அந்த பிள்ளையே கேட்குது. ரொம்ப முக்கியமான காரியம். ஏன் அதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன்னா, அந்த வாழ்க்கையில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 75வது வயதில் ஆண்டவர் என்ன பண்ணார்? வாக்கு கொடுத்தார். 100வது வயதில் தான் பிள்ளையை தந்தார். 25 வருஷம் காத்திருந்தார். காத்திருந்து பெற்ற ஒரு பிள்ளை. ஆகதான் தான் ஆண்டு சொன்னார் ஏக புத்திரன் என்றும் ஏக சுதன். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நேசிக்கிற பிள்ளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சிட்சிக்கிறார். நேசிக்கிற பிள்ளை ஆண்டவர் சிட்சிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தந்தைய தினமாய் அனுசரிக்க ஆண்டவர் இந்த ஆண்டில் நமக்கு கிருபை செய்கிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக பிரகாரமான தந்தைக்கு ஆண்டவர் காணப்படுகிற ஒரு அனுபவம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்தந்த அனுபவங்கள் வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். முதலாவது ஒரு சுமக்கும் தந்தையாய், 2வது சிட்சிக்கிற ஒரு தந்தையாய், 3வது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கிலே இறங்குகிற ஒரு தந்தையாய், 4வது மன்னிக்கிற ஒரு தந்தையாய், கடைசியாய் தம்முடைய பிள்ளைகளை 5வதாக நேசிக்கிற ஒரு தந்தையாய் காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நற்பண்புகளோடு உலக பிரகாரமான தந்தையர்களும் தங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்த ஆண்டவர் நம் அனைவருக்கும் வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு ஐக்கியங்கள் அனைத்தும் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் சற்று நேரம் அமர்ந்து செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வு நாள் பாடசாலையும் நடைபெறும். குறிப்பாக சனிக்கிழமை பாடகர் குழு பயிற்சி வழக்கமான நேரத்தில் 8 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். உபவாச ஜெபம் காலை 10:30 மணிக்கு வெள்ளிக்கிழமை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் உபவாச ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 4வது வாரம் கடைசி வாரமாக இருக்கிறபடினாலே குறிப்பாக பாடல் மற்றும் சாட்சி ஆராதனையாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய சாட்சிகளை பாடல்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நாம் எப்போதும் அனுசரிக்கிற சங்கிலி ஜெபம் இரவு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை நீங்கள் அதிலே கடைபிடிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம் அனைவருக்காக குறிப்பாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். திருச்சபையின் தேவைகளுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை கிருதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 218வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாகிலும் என்ற பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். 218வது பாடல். பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாகிலும் நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும் இயேசுநாதர் பின் சென்றேறி மோட்சம் நாடுவே. பின்னில் கூடும் இடம் நோக்கி ஓடுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே. கார்மேகம் மேலே மூடும் பள்ளமென்றிலும் காற்று மேலும் ஸ்தானத்திலும் இயேசு பாதை காட்ட சுற்றும் அஞ்சவே மாட்டேன். இரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே. நாள்தோறும் இயேசுவை நான் கிட்டி சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின்னே செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி பின்னில் தாசரோடு சேர்ந்து வாழ்வேப்பார். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே. நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளிலும் தேவன் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய கூடுகை தேவன் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் ஆண்டவரே ஒரு தந்தையர் தினமாய் அனுசரிக்க தேவநீர் பாராட்டின அனைத்து கிருபைகளையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து தந்தையர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நாங்கள் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் ஆண்டவரே 5 நற்பண்புகளை உடைய தந்தையர்களாய் ஆண்டவரே செயல்பட தேவன் நீர் எங்களுக்கு தொடர்ந்து அதிக கிருபை வரங்களை தந்து வழி நடத்துங்க சுவாமி. திருச்சபையிலே படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே வருகிற வாரத்திலே ஆண்டவரே குறிப்பாக கல்லூரி படிப்புகளை எல்லாம் தேவன் நீர் ஆண்டவரே மேற்படிப்பதற்கான காரியங்களை ஆண்டவரே பிள்ளைகள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளையும் தேவநீர் கூட இருந்து வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளை படிப்புகளை ஆசீர்வதிங்கப்பா. குறிப்பாக தேர்வை எழுதுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். மேற்படிப்பை சென்று தேர்வை சந்திக்க இருக்கிற பிள்ளையை தேவநீர் ஞானத்தினால் இடைகட்டி வழி நடத்துங்க ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை வருகிற நாட்களிலே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற ஆண்டவரே பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் ஆண்டவரே அனைத்து காரியங்களையும் தேவநீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி. இதனுடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் பிள்ளையுடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனி நிறைவாய் வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதத்தோடே போகடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டும் உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக நமது திருச்சபையின் அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரமா ஸ்தோத்திரமா ஸ்தோத்திரம்.